ஏசாயா 41:13 வாசிக்க கேட்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீர் என்னை நம்ப பண்ணின உன்னுடைய வாக்குகளை எனக்காக நினைத்தருள். மறுபடியும் சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின உன்னுடைய வார்த்தைகளை எனக்காக நினைத்தருள். ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தையை வேத வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னா அது நீங்களா நம்பல, கர்த்தர் உங்களை நம்ப பண்றாருன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க விருப்பப்பட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும்படியாய் கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்திருக்கிறார். உங்களை அவர் தான் நம்ப பண்றார். அந்த வார்த்தையை நம்ப பண்ணினவர் நிச்சயமா நிறைவேற்றும். ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு நம்ப பண்ணி இருக்கிறார். நீ பயப்படாதே, வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படின்னா இதுதான் நான் வச்சுங்க, நான் குட்டி விட்டா நிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கவனிங்க, இப்படி வரான், இப்படி நின்று இருக்கிறான். சேம் திஸ் பிளேஸ். நான் வந்து இங்க நிக்கிறேன், ஜீசஸ் வந்து இங்க நிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்களேன், இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நான் பார்த்த காட்சி நான் சொல்றேன். ஒரு ஃபோர்ஸ் ஒன்று என்னை எதிர்க்க வருது. இப்படி வந்து பாருங்க பாக்கெட்ல கை விடாது, நான் கை பிடிக்கும். கவனிங்க, இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று என்னை நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்படி நான் வந்துட்டு இருக்கும் போது நாங்க நின்றுட்டு இருக்கிறேன், தனியா நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு மேட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அது என்னை நோக்கி பயங்கர ஆரவாரத்தோடு வர்ற மாதிரி நான் பாக்குறேன். அது வந்து என்னை கொண்டுடும், நிச்சயமா என்னை கொண்டுடும், நிச்சயமா எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிடும். இல்ல அந்த கூட்டத்துக்கு நான் பயந்து ஓடுனா தப்பிச்சிருவேன். அப்ப பயந்து ஓடலாமா இல்ல ஓடக்கூடாதான்ற எண்ணத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். நம்மளை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணத்துல மனம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்த காட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டு திறந்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த போர்ஸ் வரும் பொழுது நான் அது ஓடலாமா, நம்ம தப்பிச்சு நம்ம உயிரை காப்பாத்திக்கலாமா இல்ல ஏதாவது செய்யலாமா நின்றுட்டு இருக்கும் பொழுது அப்படியே வந்து ஒரு கரை வந்து இப்படி பிடிக்குது. இந்த விரல்லாம் இப்படி பிடிச்சு இப்படி நிக்குது. நின்று இப்படி கையை பிடிச்சு இப்படி கட்டவரில் இப்படி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல். இப்படி பயப்படாத, I will stand with you. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், அந்த I will stand with you அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க போய் பாருங்கன்னு சொல்ற காரணம் தான். அந்த வார்த்தை சொல்றது, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன், ஜெயம் நம்முடையது, வெற்றி நம்முடையதுன்னு சொல்லி ஒரு உணர்வு கையை பிடிச்சி ஆண்டவர் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சேம் லைக் திஸ். இந்த மாதிரி கையை பிடிச்சி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு சபையில இருக்கும்போது வந்தா அவன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி கையை பிடிச்சி நான் அப்படியே தனியா நிற்கும் பொழுது இப்படி கையை பிடிச்சி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பயப்படாத, ஜீசஸ் உனக்கு துணை நிற்கிறார். இது ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னடான்னா, அது நீன்றது நீ இல்ல, உன்னுடைய சபையும் சேர்த்துதான் சொல்றேன், உன்னுடைய ஜனங்களை சேர்த்துதான் சொல்றேன், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மறுபடியும் பண்ணுங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். யார் ஆண்டவரே எங்கள் சபையில் இப்படிப்பட்ட ஆளு? எதுக்காக இந்த வசனத்தை என்ன நம்ப பண்ணீங்க? எங்க ஊழியத்துல யாரை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டேன். இந்த கேள்விதான் நான் இதை பிரசங்கிக்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசித்தேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை எந்திரமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்ன எந்திரமாக்குவேன்? செயல்படக்கூடிய, பறக்கடிக்கக்கூடிய, நொறுக்கக்கூடிய, தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றக்கூடிய அறிவுள்ள, ஞானம் உள்ள, அபிஷேகம் பெற்ற வரங்கள் உள்ள பாத்திரமாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே. என்னால நடக்குமா, என்னால முடியுமா நினைக்காதீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை நம்ப பண்ணினா நம்பிடுங்க. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஆமென், அல்லேலூயா. வெறுமையா இருக்கிற களிமண்ணை எடுத்து, ஒன்றுக்கு உதவாத இருக்கிற ஒரு களிமண்ணை எடுத்து அதை மிதித்து அதில் இருக்கிற களிமெல்லாம் நீக்கி, அழுக்கையெல்லாம் நீக்கி
அதை நல்ல ஒரு பாத்திரமாக ஒரு தண்ணி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக மாற்றக்கூடிய வல்லமை ஒரு கொசவன்கிட்ட ஒரு குயவன்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை பாத்திரங்களாக எனக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது அந்த மண்ணுக்கு தெரியுமா நான் ஒரு பானையா வர போறேன்னு தெரியுமா? தெரியாது. அந்த 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 மண்ணுக்கு என்ன திறமை இருந்தது பானையா வர்றதுக்கு? அது தானா உருவாகி வந்துருச்சா? இல்ல. அதை ஒரு குயவன் போகிறான், அதை பார்க்கிறான், தேர்ந்தெடுக்கிறான். அதுதான் எல்லா மண்ணும் மண்ணுதான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பானையா உருவாக்கக்கூடிய அது குயவனுக்கு தான் தெரியும். அந்த மண்ணை எடுத்து அதை மெதிச்சு தண்ணி போட்டு நல்லா சேராக்கி அதுல இருக்கிற கல்லு எல்லாத்தையும் கட்ட எல்லாத்தையும் தூசி எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை சுத்தமாக்கி அழகா ஒரு பானையா கொண்டு வந்து வைக்கிறான். அல்லேலூயா. அது யார் கையில இருக்குது? மண்ணு கையில இருக்குதா இல்ல குயவன் கையில இருக்குதா? யார் கையில இருக்குது? குயவன் கையில இருக்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அறிவுள்ள திறமையுள்ள அபிஷேகம் பெற்ற கர்த்தருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பரம குயவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆனபடினாலே இது என்னால் நடக்குமா நடக்காதா, இது என்னால் முடியுமா முடியாதா, நான் செய்வனா செய்ய மாட்டானான்னு சொன்னா யோசிக்காதீங்க. இந்த வார்த்தையை நான் தண்ணீர் மேலே போடுவது போல, ஆகாரத்தை போடுவது போல நான் இந்த சபையில இந்த வார்த்தையை நான் போடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நம்ப பண்ணினா அது உங்களுக்கு தான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் முன்பு இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருந்து இப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை தவறவிட்டாலும் இந்த வார்த்தையின் கர்த்தருடைய அழைப்பு உங்களை விடவே விடாது. நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை வந்து பற்றி பிடிக்கும் இந்த வார்த்தை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் மீட்பர் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். அல்லேலூயா. வயலிலே அறுவடை விளைந்திருக்கிறது, விதைத்து விட்டார்கள், அது முளைத்து விட்டது. அறுவடை செய்ய ஆள் இல்லை, கர்த்தர் உன்னை அறுவடை செய்ய அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. போர் அடிப்பதற்கு அறுத்து போர் அடிச்சு நல்லதெல்லாம் கர்த்தருடைய தூற்று கூட தூற்றி நல்லதெல்லாம் களஞ்சியத்திலே சேர்த்து பதரெல்லாம் ஒதுக்கி தள்ளுறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நான் ஒரு அழைப்பை முதல்ல இந்த ஆராதனை நான் உங்களுக்கு வைக்கிறேன், ஒரு அழைப்பை வைக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு நம்ப பண்ணினால் சோத்திரம், நம்ப பண்ணனாலும் சோதரம். ஆனால் கர்த்தருக்கு சோதரம், உன் ஆகாரத்தை போடு. கர்த்தருக்கு சோதரம். நீண்ட நாளுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதனுடைய பலனை பார்ப்பாய். விதைக்க வேண்டியதனுடைய கடமை. கர்த்தருக்கு சோதரம். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். அப்பல்லோ நட்டான், பவுல் நீர் பாய்ச்சினான். தேவனே விலை செய்தது தேவன் மாத்திரமே. தேவனே அதை விலை செய்தார். நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். ஒரு நாள் இந்த வார்த்தை முளைக்கும், உங்களுக்குள்ளே அது முளைக்கும், உங்களுக்குள்ளே அது கிரியை செய்யும், உங்களுக்குள்ளே அது வளர்ந்து வரும். அது யார் என்னன்னா எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், விதைக்க சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், பயப்படவே பயப்படாது. நான் சின்னவனா இருக்கிறேன், அறிவில்லாத இருக்கிறேன், தெளிவில்லாத இருக்கிறேன், நான் கொஞ்சம் படிப்பு எதை பத்தியும் நினைக்காது. ஒன்னே ஒண்ணு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பயப்படவே பயப்படாது. இதோ உன்னோடு கூட நான் பேசுகிறேன், நான் உன்னை எந்திரமாக்குகிறேன். நான் என்ன பண்றேன்? எந்திரமாக்குகிறேன். போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மமான எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவான், ஒப்பாக்குவான். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நான் பெண்ணுதானே நினைக்காதீங்க, நானு ஒண்ணுதானே, என்ன கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியா அபிஷேகிக்கலாம், கர்த்தர் உங்களை பெரிய வல்லமையுள்ள ஆட்களாக கர்த்தர் கொண்டு வரலாம். நீங்க பேசலாம், கர்த்தருடைய வார்த்தையா வரலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தீர்க்கதரிசியா இருங்கள், நீங்கள் உங்களுடைய சபைக்கு தீர்க்கதரிசியா இருங்கள், உங்கள் கிராமத்துக்கு உங்கள் தெருவுக்கு நீங்கள் தீர்க்கதரிசியா இருங்கள். இது இப்படியே பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தபடியா போவோம். வாசிங்க 16. மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். தண்ணீரை தேடி அது கிடையாது. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இது என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு,
சிறுமையும் இளையமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாம தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏன் கைவிடாதிருப்பேன்? என்ன செய்ய போறாரு? கைவிடாத இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வறட்சி தண்ணினா வெறும் தண்ணி நினைக்காதீங்க. தண்ணி எதை மீன் பண்ணுதுன்னா, எதா அர்த்தம், எது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, ஏதோ ஒரு வறட்சி, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு தாகம், எதை குறித்தோ ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில இருக்குது. அது கிடைக்காதனால ஒரு சோர்வு, ஒரு வறட்சி, ஒரு தாமதம் அது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படாத, நான் உன்னை கைவிடாது இருப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு. எப்படி காப்பாற்றுவார பாருங்க. படிங்க சிஸ்டர், 18 படிங்க. இப்ப பாருங்க, என்ன பண்றேன் நானு, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளில் ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட பூமியை நீர் கேணிகளமாக்கி. கவனிங்க, கர்த்தருக்கு சோதனை. இது ஆண்டவர் ஊற்றுகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க செழிப்பா மாறுறதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஏக்கமான தாகம் பாரெல்லாம் தீர்றதுக்கு ஊற்றுகளை திறப்பேன், நான் வழிகளை உங்களுக்கு திறப்பேன். ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, நீங்க எங்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த வாய்ப்பெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஒரு வசனம் தான் அருமையான வசனம். படிங்க. வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்கள் டிசைன் பாருங்க. வனாந்தரத்திலே கேதுரு மரம் அது ரொம்ப உயர்வா இருக்கும். சீத்தி மரம் ரொம்ப ஸ்ட்ராங் உள்ள மரம். படிங்க. மிருது செடிகளையும், வாசனை தரக்கூடிய மிருது செடி, ஒலிவ மரம், எண்ணெய் கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை நாட்டக்கூடிய ஒலிவ மரம் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு கொண்டுவேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல நீங்க போறீங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? தண்ணீரே இல்லாத இடம். நல்லா கவனிங்க, தண்ணீரே இல்லாத இடம், வறட்சியான இடம். அந்த இடம் செழுமையா கர்த்தர் மாத்துறாரு. நிறைய தண்ணி ஓடுபடியா கர்த்தர் மாத்துறாரு. ஊற்றுகளை திறக்கிறார், கேணிகளை கர்த்தர் திறந்து தண்ணிகளா மாற்றாரு. மாற்றிட்டு வெறும் தண்ணீர் நிறைஞ்ச இடமா மாத்திரம் இல்லாம அந்த இடத்தை எப்படி டெக்கரேட் பண்றாரு பாருங்க. எப்படி டெக்கரேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. வாசனை தரக்கூடிய செடி, நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம், பார்த்த உடனே செழிப்பா தோன்றதுக்கு தேவதாரு விருட்சங்கள், உயர்வான மரங்கள், எல்லா மரங்களையும் அங்க கொண்டு வந்த நட்டு ஒருத்தரும் சீண்டாத, ஒருத்தரும் மதிக்காத, ஒருத்தரும் விரும்பாத இடத்தை பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியா, அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போன உடனே வாசனையா இருக்கிறதுக்கு செழிப்பான இடமா கர்த்தர் மாத்தி டெக்கரேட் பண்ணிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுமா, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன். உன் கூட இருக்கிறதுனால உனக்கு என்ன நடக்கும்னா, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை நான் அலங்கரிப்பேன், உன் குடும்பத்தை அலங்கரிப்பேன், டெக்கரேட் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஆண்டவரே உடைய ஆசீர்வாதிங்கப்பா, நான் முத்தப்படுறேன் இந்த வார்த்தை. Thank you Lord. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், நான் டெக்கரேட் பண்ணார். மறுபடியும் பண்ணீங்களே, உயர்ந்த மேடுள்ள ஆறுகளை பள்ளத்தாக்கில் தேவனை ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகணும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, அதோட விடல, செழிப்பா மாத்திட்டு அதோட விடல, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரம் என்னது? புங்கமரம், புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வெயில் காலத்துல புன்னை மரங்களை பாருங்க எப்படி இருக்கும். பிரியா, வெயில் காலத்துல புன்னை மரத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அசுமையா இருக்கும், பயங்கரமா இருக்கும், சும்மா கலகலன்னு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்படி பயங்கரமான டெக்கரேஷன் ஆண்டவர் அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துக்கு தண்ணீரை கொடுத்து செழிப்பா மாத்தி எப்படிலாம் ஆண்டவர் மரங்களை நட்டு அதை டெக்கரேட் பண்றாரு. கர்த்தர் சொன்னாரு, இந்த வனாந்தரம் தான் நீ, உங்களுடைய குடும்பம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்துக்கும் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருப்பேன், கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஒரு டெக்கரேட் பண்ணுவேன். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், நான் ஜெபத்துல சொல்றதுக்கு கவனிச்சிருக்கீங்களா? ஒருவன் எங்களை பார்க்கும் பொழுது, ஒருவன் எங்கள் குடும்பத்தை பார்க்கும் பொழுது, இது கர்த்தரால் வேலையெடுத்து நீர் பாய்ச்சி விசாரிக்கப்படுகிற செழிப்பான தோட்டம் என்று சொல்லி, தேவனால் ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதிக்க, தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமா இருக்கிற
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற ஆசீர்வாதமான குடும்பம் என்று சொல்லியும் ஒருத்தன் பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது அதுக்குதான் அடுத்த வார்த்தை சொல்லி 43 அதிகாரம் வாசிக்கிறேன். நீங்களே எனக்கு சாட்சிகள் ஆண்டவர்.